முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்கள் அரசாங்க உதவிக்கு மனு செய்வதற்கு நடப்பிலுள்ள வழிகாட்டியில் திருத்தம் செய்வதில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மும்முரமாக உள்ளது என்று அதன் துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அதிரா சாபு இன்று நாடாளுமன்ற மக்களவையில் தெரிவித்தார். ஏற்கனவே அரசாங்க உதவி பெற்ற முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்கள் மீண்டும் மனு செய்வதை தடை செய்வதும் இந்த திருத்தங்களில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மாரான் பரிகாத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் உதவி நிதி வழங்கப்படுவதை தடுப்பதை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு உறுதி செய்யுமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இவ்வாண்டு செப்டம்பர் 30 வரை 1076 முஸ்லிம் அல்லாதார் வழிபாட்டு தலங்கள் அரசாங்க உதவிக்கு மனு செய்துள்ளன. இவற்றில் மொத்தம் 46.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 422 விண்ணப்பங்களுக்கு அமைச்சு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று ஐமான் அதிரா கூறினார். எல்லா இனங்கள் சமயங்கள் நலன்களை காக்கும் கடப்பாடு அமைச்சுக்கு உண்டு. ஒருமுறை அரசாங்க உதவி பெற்ற வழிபாட்டு தலங்கள் 3 ஆண்டுகளுக்கு பின்னரே புதிய மனுவை சமர்ப்பிக்க முடியும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.